ஏ செல்வி, நானும் கொஞ்ச நேரமா பார்த்துட்டு இருக்கேன். நீ என்ன அதுல என்னத்தை தேடிட்டு இருக்க? அதுல ஒரு மல்லிகை செடி உண்டுல்லம்மா, அது எங்க? அதே கேட்க, அது 2 வாரத்துக்கு முந்தையே பட்டு போச்சு. உங்களால அந்த செடியை பார்த்துக்க முடியாதுன்னா அந்த செடியை என்கிட்ட தந்துருக்கலாம்ல. நான் எங்க மாமியார் வீட்டுக்கு அதை கொண்டு போயிருப்பேன்ல. என்ன செல்வி, எப்படி இருக்க? வாங்க பாட்டி, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன குறைச்சல் செல்வி, நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு உன் பெரிய மகன் சொன்னா, இப்போ எப்படி உடம்பு பரவாயில்லையா? நீங்க பெரிய மட்டும் சொன்னீங்களம்மா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாமோ அம்மாட்ட பேசிட்டு இருக்கேன். நல்லா இருக்கேன் பாட்டி. உன்னைய பார்க்க நல்லா இருக்கிறவ மாதிரி தெரியல. உன் மாமியார் குடும்பத்தில் உன்னைய ரொம்ப கொடுமை பண்ணுகவலாமே. அப்படி இல்லை, ஒன்றும் இல்லையே பாட்டி. அவைய என்ன கொடுமைப்படுத்துக்கதா உங்களுக்கு யார் சொன்னது? ஒருத்தி சொன்ன அன்னைக்கு இவ சொன்னா அவ சொன்னு சொல்லலாம். ஆனால் ஊரெல்லாமே இதே பச்சா தானே இருக்கு. அப்படி பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை பாட்டி. எல்லாரும் சும்மா சொல்லாவ. நெருப்பு இல்லாமல் புகையுமாம்மா. உண்மை இல்லாமல் யாராவது அப்படி சொல்லிட்டு தெரிவாங்களா? எனக்கு என்னமோ நீங்கள் தான் அங்கே நடக்கிற பிரச்சனைகளை பொத்தி மறைச்சி வைக்கிற மாதிரி தோணுது. இப்படி மூடி மறைச்சி வைக்கிறது நல்லதில்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மிஞ்சி தான் அவைய மாமியார் சரியில்லை. ஆனால் இப்போ செல்வியை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாவ. நல்லா பார்த்துக்கிட்டா சரிதான். சரி செல்வி, உடம்ப நல்லா பார்த்துக்க. பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி பாட்டி, போயிட்டாங்க. பாட்டியா செல்வி, நீ இங்கே வந்து முழுசாக ஒரு நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே ஊரெல்லாமே உன் கதை தான் நடக்குது. பாட்டி வேற யாரையும் பார்த்துருக்க மாட்டாவம்மா, பெரியம்மே தான் பார்த்துருப்பாவ. பெரியம்மா தான் என்னை பற்றி வருத்தப்பட்டு பேசியிருந்துருப்பாவ. அது இருக்கட்டுமா, பெரியம்மைக்கு நான் இங்கே வந்த விஷயம் எப்படிமா தெரிஞ்சிச்சு? நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்களோ? எனக்கு இங்கே செல்வி ஃபோன் பண்ணுறதுக்கு நேரம்லாம் இருக்குது. இப்போ கூட ஃபோன் எங்கே இருக்குன்னு வீட்டுக்குள்ளே போய் தேடி பார்த்தா தான் தெரியும். எப்படி தெரிஞ்சிருக்கோம்? நம்ம வரமத்தில் கூட பெரியம்மா வீடு பூட்டிட்டு தானே கிடந்து. ஒருவேளை நம்மளை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாப்புல அந்த ஆட்டோ டிரைவரனே அவி சொல்லியிருப்பாவளோ? ஆமாம், அவனுக்கு வேறு தோழியில் பாரு. உன் பெரியம்மைக்கு எப்பவும் உன் நினப்பு தான். ராத்திரி கனவுல நீ வர்ற மாதிரி கண்டிருப்பா. ஒருவேளை அப்படி தான் நடந்திருக்குமாம்மா. எப்படியும் கொஞ்ச நேரத்தில் உன் பெரியவங்க வருவாள, அவகிட்ட நீனே கேட்டுக்க. சாயங்காலம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருமா செல்வி? எதுக்குமா போனோம்? இருமலாக இருந்தாலும் அதுக்கு தான். அந்த இருமல்லாம் அப்போதே போயாச்சு, அதுக்கு போய் ஆஸ்பத்திரிக்கெலாம் போனோமாங்க. உண்மையிலே செல்வி, உன் மாமியார் வீட்டில் வச்சு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? எனக்கு கொரோனா வந்துட்டுன்னு பயந்துட்டீடோ. அங்கே வச்சு அவைய அப்படி தானே பயங்கட்டினவ. காணத வரைக்கும் நீ வேற அழுதுகிட்டே இருமிக்கிட்டே இருந்த. என் மாமியார் வீட்டில் வச்சு சூடாக ஒரு டம்ளர் வெந்நி தண்ணி குடித்தாலே கேட்டிருந்துருக்கோம். அவைய தான் தேவையில்லாமல் பயந்துக்கிட்டு உங்கள் கூட என்னையை விட்டுட்டாவ. உனக்கு எப்போவுமே இருமல்லாம் இப்படி வராதில்ல செல்வி, எதுக்கு அப்படி இருமலாம் வந்துச்சு? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, மழையில் நல்லா நினைஞ்சிட்டேன். காணத வரைக்கும் தலையை தூத்தாமலே குழம்புலாம் வச்சிடலாமா, அதான் இருமலாம் வந்துச்சு. ஏம்மா, உங்கள் மருமவே வராத. வாங்க மாப்பிள்ள. என்னத்த எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேத்த. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுங்கள். அது வந்தத்த, நான் இப்போ செல்வியை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாப்ல. தாராளமாக உங்கள் செல்வியை இங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. ஏம்மா ஒரு நிமிஷம். என்ன செல்வி? ஏம்மா, நீங்கள் எடுக்கிறது தான் முடிவா? என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாதா? என்ன செல்வி சொல்கிற? இப்போ உனக்கு அங்கே போகிறதுல இஷ்டம் இல்லையா? எனக்கு இஷ்டமோ இஷ்டம் இல்லையோ, என்றைக்குனாலும் நான் அங்கே தான் போகணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட எதுவுமே கேட்காம அங்கேருந்து இங்கே மரமாக என்னையே அனுப்பி வச்சாவ. நீங்கள் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து 2 வாரம் இங்கே தங்கிக்கன்னு சொன்னிய. ஆனால் இப்போ ஈவியை வந்து கூப்பிட்டோன்னே இப்போ உடனே அங்கே போகணுன்னு சொல்லுதிய. இப்படி தாம்மா எப்போம்மா நான் நினைக்கிது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. உனக்கு இப்போ அங்கே வர இஷ்டம் இல்லைன்னா நீ அங்கே வரண்டா செல்வி. உனக்கு எப்போ அங்கே வரணும்னு தோணுதோ அப்போ அங்கே வந்தால் காணும். அவள் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாக பேசுக மாப்பிள்ள. நீங்கள் இப்போமே இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க. வேண்டாத்த, நான் இப்போ செல்வி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகல. எங்கள் அம்மா இன்னும் திருந்துன மாதிரி தெரியலத்த. அவைய திருந்தட்டும், அப்புறமாவே நான் செல்வி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் செல்வி. நீங்கள் சாப்பிடலங்கிறது உங்கள் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. முதல்ல உள்ளே வந்து சாப்பிடுங்க. வேண்டாம் செல்வி, நம்ம வீட்டில் போய்க்கே நான் சாப்பிட்டுக்கிடுதேன். ரொம்ப பிகு பண்ணாமல் உள்ளே வந்து சாப்பிடுங்க. வேண்டாம் செல்வி, இப்போ வயிறு பசிக்கல. இவைய நான் சொன்னாலாம் கேட்க மாட்டாவ. நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னா தான் சாப்பிடுவாவ. அவையில சாப்பிட சொல்லுங்கம்மா. செல்வி, ஏன்ட்ட என்ன சொன்னியோ? இப்போ என்னத்தம்மா யோசிச்சுட்டு இருக்கிய? சொன்னால் கேளு செல்வி, நான் ஒன்றும் யோசிக்கலை. சரி, நம்பிட்டேன். நீங்கள் இப்போ அவையில சாப்பிட்றதுக்கு வர சொல்லுங்க. வீட்டில் வந்து சாப்பிட்டு போங்க மாப்பிள்ள. வயிறு பசிக்கலத்த, அப்புறமாவே சாப்பிடுங்க. நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யறது எதுக்கு மாப்பிள்ள? சாப்பிட்றதுக்கு தான். சாப்பாடெல்லாம் வேண்டான்னு சொல்லாதுங்க மாப்பிள்ள. சரித்த, சாப்பிட வரேன்.